இன்னைக்கு நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். ஸோ அப்போ தைராய்டுங்கிறது எல்லாருக்குமே கேள்விப்படுற அளவுக்கு, ஏன்னா காமெடி சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு 20 உனக்கு 18ன்ற மாதிரி, நான் 25 நீ எத்தனை, நான் 50 நான் 100ன்ற மாதிரி அந்த மாத்திரைகளுடைய அளவை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்து கொள்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு 10ல 4 பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. சரி, தைராய்டு பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனையா? ஏன் அவ்வளவுத்துக்கு நம்ம கவனிக்கணுமா, முக்கியத்துவம் கொடுக்கணுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கும். ஆமா, அவ்வளவு பெரிய பிரச்சனை தான். கண்டிப்பா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கத்தான் செய்யணும். ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுக்கு முன்னாடி தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கு, அது என்ன வடிவத்துல இருக்கு, ஏன் அது பட்டர்ஃபிளை கிளாண்டுன்னு சொல்றாங்க, இப்படி இருக்கிறதுனால அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வழக்கமா நிறைய உள்ளுறுப்புல ஹார்மோன்கள்ல வர்ற பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டாக்டர் தான் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா தைராய்டு நம்மளே கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஏன் கண்டுபிடிக்க முடியும்ன்றத இன்றைக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வந்து ஒரு 25 to 30 மினிட்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? கதிரவன், இப்போ நம்ம பேசுற வாய்ஸ் கிளியரா இருக்குதா? பிக்சர் ஷேர் ஸ்கிரீன் ஏதாவது கிளியரா தெரியுதா? கிளியரா இருக்கு சார், ரெண்டுமே கிளியரா இருக்கு. ஓகே, ஃபைன். அப்போ நம்ம தைராய்டு தான். அப்போ தைராய்டை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கலாம். இது பட்டர்ஃபிளை மாதிரி 2 ரெக்கை நடுவில் இருப்பாங்க. இதனால பட்டர்ஃபிளை கிளாண்டுன்னு இந்த தைராய்டை நம்ம சொல்றாங்க. அப்போ தைராய்டு கிளாண்ட் எந்த இடத்துல இருக்கு? நம்ம கழுத்துக்கு கீழே அப்படி கையை வச்சு அப்படி பார்க்கும் பொழுது ஒரு புடைப்பு தெரியும் இல்லையா? இந்த புடைப்பு தான் ஆடம்ஸ் ஆப்பிள். அதுக்கு கீழே கொஞ்சம் வரும் பொழுதுதான் 2 பக்கமும் இருக்கிறது தான் பட்டர்ஃபிளை வடிவத்தில் இருக்கிறது தான் தைராய்டுன்னு சொல்ற முக்கியமான ஒரு ஹார்மோனை சுரக்கின்ற ஒரு கிளாண்ட். ஏன் அது முக்கியமானது? அப்ப இதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா, ஒரு மெட்டபாலிக் உடம்பினுடைய ஒரு வளர்சிதை மாற்றத்துக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு உடம்புல போய் சேரணும்னா ஒவ்வொரு செல்கள்லயும் போய் சேரணும். அப்போ ஒவ்வொரு செல்கள்லயும் போய் சேரணும்னா அந்த செல்கள் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமா இருக்கணும். அப்படித்தானே? அப்போ ஒரு மழை பெய்யுது, ஒரு பானையில தண்ணியை பிடிச்சு வைக்கிறோம், அந்த பானை ஓட்டை இல்லாம இருந்தா தானே பிடிக்கிற தண்ணி பிரயோஜனமா இருக்கும். அப்ப அந்த செல்களினுடைய வளர்ச்சிக்கும் செல்களினுடைய உருவத்திற்கும் செல்களினுடைய டெவலப்மெண்ட் அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவுல துணை புரியறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். அதை சுரக்கிறதுனால தைராய்டு கிளாண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த கிளாண்ட்ல என்னென்ன ஹார்மோன்கள்லாம் நமக்கு சுரக்கும்? அந்த ஏன் இது வந்து தைராய்டுங்கிறது கழுத்தின் முன்பகுதியில பட்டாம்பூச்சி மாதிரி 2 பக்கமும் விரிஞ்சு சென்டர்ல இப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு பட்டர்ஃபிளை கிளாண்டுன்னு சொல்றாங்க. இது எண்டோகிரைன் கிளாண்ட். அப்ப எண்டோகிரைன் கிளாண்ட் நாளமில்லா சுரப்பிகள்னு குழந்தைகள் ஸ்கூல்ல பாட புத்தகத்துல சொல்லியிருப்பாங்க. நாளமில்லா சுரப்பிகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து டெலிபோன் வயர் பிஎஸ்என்எல் இருந்துச்சுல்ல, எப்படி இருக்கும்? எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு வயர் டெலிபோன் இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்சில இருந்து நம்ம வீட்டு டெலிபோன் வரைக்கும் ஒரு வயரோட கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கும். அவர் நாளமுள்ள தொலைத்தொடர்பு சாதனம். அப்படித்தானே? இப்போ மொபைல் போன் எடுத்து பாருங்க, எந்த வயரும் இல்லை. நம்ம எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறோம், டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். யாரோ எங்கேயோ இருந்து கால் பண்றாங்க. கரெக்டா டவருக்கு போய் டவர்ல இருந்து நம்ம எங்க இருக்கிறோமோ நம்ம செல்லுக்கு அந்த இன்கமிங் கால் நமக்கு வருது. அப்ப இது என்னது? இதுதான் நாளமில்லா சுரப்பிகள் மாதிரி. எந்த விதமான ரூட்டும் இருக்காது. ஆனா கரெக்டா எங்க போய் சேரணுமோ அங்க போய் அந்த ஹார்மோன்களை வந்து கொண்டு போய் ரத்தத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்த்துரும். இதுக்குன்னு இதான் ரூட்டுன்ற மாதிரி தனி சேனல்ஸ் எதுவும் கிடையாது. அப்ப இது நாளமில்லா சுரப்பிகள். அப்ப இது வளர்சிதை மாற்றம், இதய துடிப்பு, நம்ம இதயத்தினுடைய துடிப்புக்கும் முக்கியமான காரணமா இந்த தைராய்டு கிளாண்டுங்கிறது இருக்குது. உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும். அப்போ நம்ம படிச்சிருப்ப சிலருக்கு திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் வேத்துட்டு இருக்கும், இவரு எனக்கு குளிருதுன்னு பாரு. சில நேரங்கள்ல நல்ல சில்னஸா இருக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்துட்டு இருக்கும், இவர் ரொம்ப வேர்வையா இருக்குன்றத சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு வெப்பநிலையில ஏற்படுகின்ற தடுமாற்றம் கூட இந்த ஹார்மோன்களினுடைய சமநிலை இன்மைக்கு முக்கியமான ஒரு காரணத்தை வந்து ஒரு அறிகுறிகளாக நமக்கு தென்படும். அப்ப இந்த தைராய்டு ஹார்மோன் இதை சுரக்குதுன்னு பார்த்தோம். இது எப்படி சுரக்குது? இது ரொம்ப சுரக்குதா, கம்மியா சுரக்குதான்றது அடிப்படையில இதுல 2 வகையான பிரச்சனைகள் ஏற்படுது. என்னது? அந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் கம்மியா சுரந்துச்சுன்னா, தைராக்சின் ஹார்மோன் கம்மியா சுரந்துச்சுன்னா அது ஹைப்போ தைராய்டிசம். முக்கியமான வார்த்தை ஹைப்போ தைராய்டு. இதுதான் அதிகமான அளவுல இருக்கக்கூடிய நம்ம தேசத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஹைப்போ தைராய்டிசம். சரியா?
இந்த ஹார்மோன் அதிகமா சுரந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் தான் ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம், சரியா? அப்போ ஹைப்போ, ஹைப்பர். அப்போ கம்மியா சுரந்தா அது வந்து ஹைப்போ, அதிகமா சுரந்தா ஹைப்பர். இதுல கம்மியா சுரந்தா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும், அதிகமா சுரந்தா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்ன்றத பார்க்கலாம். இப்போ தைராய்டு ஹார்மோன் இருக்குல்ல, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும்? இந்த கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன அமைப்புகள் நம்ம படிச்சிருப்போமே. இதுல வந்து இதுல பேஸ்மெண்ட் மெம்பரேன் இருக்கும், சி செல் இருக்குது, அந்த தைராய்டோ T3 T4 கால்சிட்டோனின், இதெல்லாமே அந்த வடிவம். இது நம்ம அவ்வளவு ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, இல்ல கால்சிட்டோனின் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம சாப்பிடுற கால்சியம் சத்து நம்ம எலும்புகள்ல பலத்தை கொடுக்கும். அப்ப நம்ம முதல்ல பார்த்தோம், உடம்பினுடைய ஆதாரமே செல் தான். அந்த செல்லினுடைய வடிவத்துக்கு அடிப்படை காரணமா அது இருக்கிறதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது, அந்த செல்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு உருவத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரேம் சொல்றோம்னு, அதுக்கு எலும்பு ரொம்ப ரொம்ப அவசியம். எலும்புகளினுடைய உறுதிக்கும் இது முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. இப்போ சிலருக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மையா இருக்கும்போது டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு உடனே தைராய்டு மாத்திரை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, தைராய்டு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்போ குழந்தை வயிற்றில் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு, குழந்தையுடைய செல்கள் உருவாக்கத்திற்கு, குழந்தையினுடைய எலும்புகளின் உருவாக்கத்திற்கு முக்கியமான காரணமா இருக்கிறதுனால இந்த தைராய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஷார்ட்டா என்ன பார்த்தோம், இது ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 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 முக்கியமான ஒரு கிளாண்டுன்னு பார்த்தோம். பார்க்கும்போது பட்டர்ஃபிளை மாதிரி தெரியுதா? இருக்குது. அப்போ ஆடம் ஆப்பிள்னு சொல்ற அந்த புடைப்புக்கு கீழே அது இருக்குது. அது ஓகே. அந்த அப்படி பார்க்கும்பொழுது தட்டுப்படுது இல்ல, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹார்மோன். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல கைகளை வச்சு மெதுவா அழுத்தும் பொழுது சிலருக்கு கொஞ்சம் புடைப்பா இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் ஒரு ஒரு அழுத்தம் ஏற்பட தைராய்டு பிரச்சனை இல்ல, சிலருக்கு கொஞ்சம் ரொம்ப புடைப்பா இருந்துச்சுன்னா, தண்ணி குடிச்சா கொஞ்சம் ரொம்ப புடைப்பு பெருசா வந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு ஒரு இனம் புரியாத தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சுன்னா, இதனோடு நம்ம இனி நாம பார்க்க போற சிம்டமும் இருந்துச்சுன்னா, நாமளே ஐடென்டிஃபை பண்ணிக்கிடணும், ஓ இந்த கிளாண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்குரிய ப்ராப்பரான அந்த ரெமெடிஸை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால நம்ம அந்த எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப இது என்ன பண்ணுது? ரெகுலேட் த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி. இது என்ன சொல்றாங்க? இதுக்கு ஷார்ட்டா, ஏன்னா இது எல்லா வகையான மெட்டபாலிசத்தையும் கண்ட்ரோல் பண்றதுனால இவர் மாஸ்டர் ஆஃப் த மெட்டபாலிக் கண்ட்ரோலர். இதுக்கு என்னது? மாஸ்டர் ஆஃப் த மெட்டபாலிக் கண்ட்ரோலர்னு நம்ம மெடிசின்ல நம்ம சொல்லுவோம். அப்ப எல்லாத்துக்கும் பேஸா இருக்கிறதுனால தான் அந்த தைராய்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. உலக தைராய்டு தினம், அன்னையர் தினம், காதலர் தினம்லாம் சொல்ற மாதிரி உலக தைராய்டு தினம் இந்த மாசத்துலதான் வருது. 25th மே. 25th மேங்கிறது உலக தைராய்டு தினம். ஏன் உலக அளவுல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ற கேள்வி வந்துச்சுன்னா, ஆமாங்க, உலகத்துல 200 மில்லியன் பீப்புள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது பெருமை இல்லை, கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. 200 மில்லியன் பீப்புள் குளோபலி இந்த தைராய்டு பிரச்சனையினால, ஹைப்போவோ தைராய்டு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, உலகத்துல தானே பாதிப்பு, நம்ம இந்தியாவில ஒண்ணும் பிரச்சனை இல்லையே நினைச்சிட்டு இருந்தா, நம்மளுடைய தேசத்துல இந்தியாவில் உள்ள மொத்த பாப்புலேஷன்ல 42 மில்லியன் மக்கள், 42 மில்லியன் மக்கள் இந்த தைராய்டு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பா, இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குதா? அப்ப என்னென்ன அறிகுறிகள்லாம் மக்களுக்கு இருந்துட்டு இருக்கும்? ஓகே, இந்தியாவில மொத்தமா பாதிக்கப்பட்டாலும் யாரு எந்தெந்த இதுல அதிகமா இருக்கு, கேரளா எப்படி இருக்கு, காஷ்மீர் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு இடத்தையும் பிரிச்சு மேஞ்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டுல 4076 பேர். 4076 பேர்னா எத்தனை பேர்ல 4076 பேர்ன்ற விஷயம் வரணும்ல. 4076 பேர் எத்தனை பேர்ல? 1,00,000 நபர்களில் ஒரு 4500 பேர், 4200 பேர் இந்த தைராய்டு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? தைராய்டு கிளாண்ட் எப்படி இருக்குன்ற வடிவத்தை பிக்சர்ல பார்த்திருப்பீங்க. கார்ட்லேஜ் இருக்குது, அந்த பிரமிட் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, ரெண்டு பக்கமும் தைராய்டு கிளாண்ட் ரெண்டு வகை, ரெண்டு பக்கமும் இருக்குது. ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இஸ்துமஸ் சொல்ற ஒரு தசைகள் இருந்துட்டு இருக்குது. இது தைராய்டினுடைய ஒரு அமைப்பு. இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஆணும் பெண்ணும் எப்படின்றத அடுத்தது லைன்ல நம்ம பார்க்க போறோம். ஆண்கள் அதிகமானவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா, பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா பார்க்கும் பொழுது, ஆண்களை விட பெண்கள் அதிகமான அளவுல இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப ரொம்ப கண்டிப்பா நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா அது இருந்துட்டு இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆண்களை விட
பெண்கள் அதிகமாக இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓவராலா வயசு வித்தியாசத்துல எத்தனை பேர் எப்படி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். வயசு வித்தியாசத்துல நம்ம பார்க்கும் பொழுது குழந்தைகள் அதிகமா இதுல பாய்ச்ச மாதிரி தெரியல. ஆனா குழந்தைகளை விட அதிகமாக ஒரு 25ல இருந்து 30ல இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட நபர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ ஸ்கிரீன் வந்து டிஸ்பிளே ஆகுதா? டிஸ்பிளே ஆகுது சார். டிஸ்பிளே ஆகுது. ஓகே, எனக்கு டிஸ்பிளே ஆகல. ஒன் செகண்ட். டிஸ்பிளே ஆகுது சார். ஆகுது. ஓகே ஃபைன். இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் த தைராய்டு டிசார்டர். அப்ப பொதுவா நம்ம வந்து இந்த தைராய்டு பத்தி ரொம்ப டீப்பாலாம் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்றத நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த தைராய்டு எந்த இடத்துல இருக்கு, கழுத்துல இருக்குன்னு பார்த்துட்டோம். அந்த தைராய்டுல இருந்து என்ன சுரக்குது, தைராய்டுல இருந்து T3 T4லாம் நமக்கு சுரக்குதுன்னு பார்த்தோம். அதை சுரக்க வைக்கிறது என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்போ எந்த இடத்துல இந்த கிளாண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். இங்கதான் நம்ம ரொம்ப ஜேகே பாரம்பரியாவினுடைய உணவுகள், நம்மளுடைய பாரம்பரியமான வாழ்வியல் குறிப்புகள் இந்த நேரத்துல எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ நம்ம இந்தியாவோட 42 மில்லியன் மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ ஈஸியா நம்ம கவனிக்கணும்னா, ஒரு இதுல வந்து ஒரு 3ல ஒருத்தருக்கு இதை பத்தி நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோன்ற விவரமே இல்லையா. அப்போ ஒரு வயது வந்த நபர்கள்ல 10ல ஒருத்தர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 10ல ஒரு நபருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது தைராய்டு இருக்கிறவங்களுக்கு டயாபெட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணனா தைராய்டும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றத உறுதிப்படுத்திருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக கருவுற்றி இருக்கும் பெண்கள்ல 40% அதிகமான நபர்கள் இந்த தைராய்டுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். ஏன் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க? இந்த மைக் உங்களுக்கே நீங்க ஆன் ஆகும்போது நீங்க கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியா இருந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஏன் அது அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்றத பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அவர்களுடைய உணவுகள்ல ப்ராப்பரான சத்துக்கள், நார் சத்துக்கள் இல்லாத உணவுகள் எடுக்கிறதன் காரணத்தினாலையும், ப்ராப்பரான உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம, மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறதுனாலயும் இந்த பிரச்சனை அதிகமா ஏற்படுது. அப்போ தைராய்டு டிசீஸ்ன்னு வந்துச்சுனால அதுல குறிப்பிட்ட ஒரு பொதுவாக இந்த பிரச்சனை தான் பெரும்பாலான நபர்களுக்கு இருந்துட்டு இருக்குது. தைராய்டு டிசீஸ் என்னது, ஹாசிமோட்டோ டிசீஸ்ன்னு சொல்றது ஒரு பிரச்சனை இருக்கு. தைராய்டுல அந்த கேன்சர் வந்தா ஏன் அந்த கிளாண்ட் இருக்கு இல்லையா, தொண்டையில இருக்கக்கூடிய கிளாண்ட் எப்படிலாம் பாதிக்கப்படலாம், அதுக்குதான் இந்த பேர் ஹாசிமோட்டோ டிசீஸ்னு ஒண்ணு இருக்கு. ஹாசிமோட்டோ என்னது, பேர் தான் வச்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. என்ன சொல்றாங்க, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லிடுறாங்க. என்னது, நம்ம பிரச்சனை, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி நமக்கே எதிராக செயல்படுகின்ற ஒரு தன்மைன்றத சொல்லி வருவாங்க. ஏன் நம்ம எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படுதுன்றதுக்கான ஆன்சர் இல்லை. அடுத்த தைராய்டுல கேன்சர் வந்துச்சுன்னா அது பாதிக்கப்படும், கிரேவ் டிசீஸ் வந்துச்சுன்னா பாதிக்கப்படும், அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்படும். சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக அதுல ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா இது வந்து பாதிக்கப்படும்ன்ற தகவல் வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா? அப்போ இதுல திரும்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தைராய்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிளாண்டு. ஏன் அது முக்கியமானதுன்னா, நம்ம உடம்பின் வளர்சிதை மாற்றத்துல முக்கிய பங்கு வகிக்குது, எலும்புகள் பலத்துல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு மாத்திரைகள்லாம் இருக்குது. ஏன் பிரச்சனை வருதுன்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சாச்சு. இந்த பிரச்சனை ஏன் வருதுக்குன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கான விட தெரியல. அதனால ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு ஒரு வார்த்தை வச்சுட்டாங்க. உன் விரல் உன் கண்ணை குத்துனதுனால உனக்கு கண் வலி வந்துச்சு என்ன எழுதியாச்சு. ஏன் விரல் ஏன் கண்ணை குத்துச்சுன்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது. அந்த பதில் தெரிஞ்சதுன்னா நம்ம விரல் நம்ம கண்ணை குத்தாம பாத்துக்க முடியும்ல. அதைத்தான் நாம இப்போ அதற்கான பதில் என்னன்றத நாம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? ஓகே ஃபைன். அடுத்தது நம்மளுடைய திருத்தி ஸ்கிரீன் எனக்கு வந்து மிஸ் ஆயிட்டே இருக்குது. மத்தவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்குது. இந்த ஸ்கிரீன் கரெக்டா தெரியுது. ஓகே, ஒன் செகண்ட். அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நான் அதை ஷேர் பண்ணி பாக்குறேன். திரும்ப எல்லாருக்குமே கிளியரா தெரியும், எனக்கும் தெரியுதுன்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அகைன் ஸ்டாப் பண்ணியாச்சு. அகைன் ஸ்கிரீன் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணி பாக்குறேன். நான் சொல்றதுக்கும் பொருத்தமே இல்லாத ஸ்கிரீன் ஏதாவது டிஸ்பிளே ஆச்சுன்னா அப்பவும் நீங்க வந்து எனக்கு மென்ஷன் பண்ணிருங்க சார். நீங்க சொல்றதுக்கும் நீங்க காட்டுற படத்துக்கும்
சம்பந்தமே இல்லை சார் இன்னும் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா இருந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் தைராய்டு டிசீஸ்ங்கிற ஹெட்டிங் எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சூப்பர். ஓகே ஓகே ஃபைன், நல்லது. ஒன் செகண்ட். ரைட். அப்போ நம்ம பார்த்ததுதான் ஹசிமோட்டோ தைராய்டு என்னது, நம்ம கணக்கு குத்துற மாதிரி. அதுதான் தன்னுடல் தாக்குதல் நோய், ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு வருது. இது ஹைப்போ தைராய்டிசத்திற்கு முக்கியமான காரணம். ஹைப்போ இப்பதானே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? தைராய்டு கிளாண்ட்ல தைராய்டு கம்மியா இருந்துச்சுன்னா, சரியா சுரக்காம போச்சுன்னா அதுக்கு பேரு ஹைப்போன்னு பார்த்தோம். அதுக்கு இது ஹசிமோட்டோ தைராய்டு தான் முக்கியமான காரணம்ட்டாங்க. இதுக்கான காரணத்தை சொல்லல, அது ஒரு தன்னுடல் தாக்குதல் நோயின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாங்க. கிரேவ் நோய்னா என்னது, தைராய்டு சுரப்பி அதிகமா ஹார்மோனை சுரக்க தூண்டுற ஒரு பிரச்சனைட்டாங்க. நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். ஏன் அது சுரக்க தூண்டுது? இது ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு முக்கியமான காரணம்ன்றதையும் சொல்லிட்டா. ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு முக்கியமான காரணம் ஏன் சுரக்க தூண்டுதுன்றதுக்கு பெரிய லெவல்ல தெளிவான பதில் இல்லை. அயோடின் குறைபாடு, உடலுக்கு தேவையான அயோடின் சத்து நம்ம உடம்புல குறைவா இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படும். இல்ல நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், பாக்கெட் சாப்பிடுவேன்னு, நல்ல சுள்ளுன்னு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவேன்னு அளவுக்கு அதிகமான உப்பை சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை ஏற்படும். இன்னும் ஆச்சரியமா இருக்கும், ஹைப்போ தைராய்டிசம் சொல்லிட்டு இப்ப நம்ம கிடைக்கிற மாத்திரை மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கிறவங்களால அதிகமா ஹைப்பர் தைராய்டிசம் வந்துருது. ஹைப்பர் தைராய்டிசத்துக்கு மருந்துகளை தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது ஹைப்போ தைராய்டிசம் வந்துருது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு ஒரு மருந்துகள் தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது அது இன்னொரு எதிர் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருது. அந்த எதிர் பிரச்சனைக்கு மருந்துகள் சாப்பிட்டே இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துருது. அப்ப இது எல்லாத்துலயுமே ஒரு குழப்பமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் தைராய்டுக்கு ஆயுசுக்கும் மருந்து சாப்பிடணுன்ற ஒரு தகவல் இருந்தாலும், ஆயுசுக்கும் சாப்பிடுற மருந்துனால ஆயுசு கூடுமா, ஆரோக்கியம் கூடுமா, ஆனந்தம் கூடுமா, உடம்பில் உள்ளுறுப்புகள் இன்னும் பலமாக ஆகுமா என்ற கேள்விக்கு பெரிய லெவல்ல ஆமாம் ஆமாம்ன்ற பதில் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படலை. ஸோ இந்த இது வரைக்கும் இன்னைக்கு உள்ள டாபிக்ல ஒரு மைண்ட் அப்படி கொண்டு வந்துருவோம். ஸோ தைராய்டு கிளாண்ட் இங்க இருக்குது, அது முக்கியமான ஒரு கிளாண்டு. அது உடம்புல வந்து சுரக்கிறத அடிப்படையில தான் வளர்சிதை மாற்றங்கள் நடக்குது. அது கூடுனாலும் குறைஞ்சாலும் ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். அவ கூடுறதுக்கு பேரெல்லாம் என்ன வியாதிகள் எல்லாம் காரணம், இந்த வியாதிகள் வர்றதுக்கான காரணங்கள் என்னன்றது தெரியல. ஓகே ஓகே நெக்ஸ்ட். இப்ப நம்ம சிம்பிளா பாத்துடலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதான். நம்ம பார்த்தோம்ல தைராய்டு கிளாண்டுன்னு பார்த்தோம், இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இது சுரக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் ஆர்டர் போடணும்ல, அது யாரு? அவர் தான் யாருன்னு பார்த்தா பிட்யூட்ரி. அவர் யாரு? பிட்யூட்ரி. பிட்யூட்ரிங்கிற கிளாண்ட் எங்க இருக்கு? ஆமா, எங்கேயோ படிச்சிருக்கோமே. தலைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, அது எல்லாத்துக்குமான கட்டளை இடுகின்ற ராஜான்ற மாதிரி பிட்யூட்ரி கிளாண்ட் தலையில இருக்குது. பிட்யூட்ரி கிளாண்ட் அது ஹைப்போதலாமஸ்ங்கிற பாகத்துல இருக்கக்கூடிய பிட்யூட்ரின்ற ஒரு கிளாண்ட்ல இருந்து TSH, என்னது TSH. இந்த ரிப்போர்ட்ல தைராய்டு ரிப்போர்ட்ல பார்த்திருப்பாங்க, TSHன்னு போட்டிருக்கும். தைராய்டு, Tனா தைராய்டு, Sனா ஸ்டிமுலேட்டிங், Hனா ஹார்மோன். தைராய்டை ஸ்டிமுலேட் செய்கின்ற ஒரு ஹார்மோன் பிட்யூட்ரில இருந்து சுரக்குது. அது சுரக்கிறதுனாலதான் அது ப்ராப்பரா சுரக்கும் பொழுது தைராய்டுங்கிறத உடம்பு T3 T4 உடம்புல உற்பத்தி ஆகுது. இந்த ஹார்மோன் எப்படி சுரக்குது? ரத்தத்துல தைராய்டு கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு ரத்தங்கள் மூலமாக மூளையில போய் சொல்லும், இந்த ரத்தத்துல T3 T4 கம்மியா இருக்கு, கொஞ்சம் சுரக்க வைன்னு சொல்லும். அப்ப என்ன செய்யும்? பிட்யூட்ரி என்ன பண்ணும்? TSHங்கிற ஹார்மோனை சுரக்கும். அது சுரந்த உடனே, அந்த சிக்னல் கிடைச்ச உடனே அந்த தைராய்டு கிளாண்ட் என்ன செய்யும்? T3 T4 கால்சிட்டோனின்லாம் சுரக்கும். அப்போ உடம்பு என்ன ஆகும்? ப்ராப்பரா ஒரு ஆரோக்கியமா இருந்துட்டு இருக்கும். இது எப்படி கன்சிடர் பண்ணலாம்? வீட்டுல இந்த இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குல்ல, அதுல ஃப்ளஷ் அவுட் இருக்குல்ல, அப்போ ஃப்ளஷ் அவுட் பண்ணா தண்ணி ஃபுல்லா வெளியே வந்துடும். வெளியே வந்தோன்னா என்ன ஆகும்? தண்ணி அப்படியே நிறைஞ்சிட்டே இருக்கும். குறிப்பிட்ட லெவல் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். இது ப்ராப்பரான வே. இப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தைராய்டு ஹார்மோன் T3 T4 நம்ம பார்த்துட்டோம். அப்போ முக்கியமா அந்த T3 T4 தான் எல்லா வகையான முக்கியமான காரணம். இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப அதனால இன்னும் இவ்வளவு முக்கியமா நம்ம நினைச்சோம் செல்லுக்கும் போனுக்கும் தான் தைராய்டு அவசியம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, ஹார்ட் ரேட், இதயம் துடிப்பதற்கு முக்கியமான காரணம்.
பாடி டெம்பரேச்சர், உடம்பினுடைய வெப்பநிலை சீராக இருப்பதற்கு அடிப்படையான ஒரு சப்போர்ட் வழங்குவது தைராய்டு கிளாண்ட். வெயிட் பேலன்ஸ், உடம்பு திடீர்னு மெலிஞ்சு போயிட்டுனாலும் தைராய்டு இருக்கலாம், திடீர்னு உடம்பு கூட்டிகிட்டே போச்சுனாலும் தைராய்டு இருக்கலாம். எனர்ஜி லெவல், ரொம்ப சோர்ந்து போய் என்னத்தை சாப்பிட்டாலும் உடம்புல ஒன்றும் சேர மாட்டேங்குது சார், அப்படியே படுத்தே கிடக்கணும்னு தோணுதுன்றாலும் இந்த தைராய்டு. ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும்னு படப்படப்பாவே இருந்துட்டு இருந்தாலும் தைராய்டை பத்தி நம்ம யோசிக்கணும். மெட்டபாலிசத்துக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன் வகிக்குது. இப்ப ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம், T3, T4, TSH எல்லாம் போட்டிருப்பாங்க. 4ல இருந்து 4.5 இந்த அளவு. இது சராசரியான ஒரு அளவு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T3, T4ங்கிற ரத்தத்துல ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா TSH என்ன ஆகும், கொஞ்சம் அதிகமா சுரக்கும். சுரக்கும் போது என்ன ஆகும், மூளை தேவையான அளவு T3, T4 ரத்தத்துல கொடுத்துரும், உடம்பு நார்மலா இருக்கும். இதுல ரத்தத்துல T3, T4 கம்மியா இருக்கு, நம்ம மூளைக்கு சிக்னல் போகுது, மூளை TSH சுரக்கு, அது சொல்றத தைராய்டு கிளாண்ட் கேட்கல. திரும்பவும் ரத்தத்துக்குள்ள இருந்து சிக்னல் மூளைக்கு போகுது, மூளை பிட்யூட்டரி மூலமா TSH சுரக்குது, தைராய்டு கிளாண்ட போய் நீ T3, T4 கொடுன்னு, அது கேட்கல. அப்போ ரிப்போர்ட்ல TSH அதிகமா இருந்து T3, T4 குறைவா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஹைப்போதைராய்டிசம். ஓகேயா? இதே இது சிலருக்கு திடீர்னு காரணமே இல்லாம தறிகட்டு ஓடனாப்ல T3, T4 பயங்கரமா சுரந்துகிட்டே போகும், என்ன ஆகும், T3, T4 அதிகமா இருந்து TSH அளவு கம்மியா ரொம்ப லோவா 0.1 அப்படி இருந்துச்சுன்னா அது ஹைப்பர் தைராய்டிசம். இது ரொம்ப மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம், அறிகுறிகள் என்னன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன மாத்திரைகள் கொடுக்குறாங்க, மாத்திரையில தான் இருக்கு சார், ரொம்ப ஏன் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, மாத்திரையை போட்டா சரியாகிற போகுது, 25 பவர் போடலாம், கேட்கலன்னா 50 போடலாம், அதுக்கு கேட்கல 75 இருக்கு, 100 இருக்கு, 150 இருக்கு, நிறைய மாத்திரை இருக்கு சார், அதுக்கு ஏன் இவ்வளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ற நபருக்கு தான் இப்போ அடுத்த ஒரு 3 ஸ்லைடு லெவோ தைராக்சின்ற மாத்திரை இந்த பிரச்சனைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது கொடுத்துட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது, தைராய்டு ஹார்மோனுடைய பேலன்ஸ் ஓரளவுக்கு கிடைக்குது, இம்பேலன்ஸ் தான் ஓரளவுக்கு சரி செய்ய முடியுதுன்னு சொல்லப்படுது. ஆனா சரி செய்கிறோமான்னு கேட்டாச்சுன்னா அது சரி செய்யல. அது ஒரு பயோ ஐடென்டிக்கல் ஹார்மோன். எப்படி கொய்யாக்காயோட வாசம் கிடைக்கல, கொய்யாக்காய் நிறைய இருக்குது, அந்த வாசம் அடிக்கலன்றதுக்காக இந்த 50 பைசா கொய்யாக்கா முட்டாய் வாங்கிட்டு வந்து அதை உடைச்சு போட்டு தூவி விட்டா அந்த இடம் ஃபுல்லா கொய்யாக்கா வாசம் அடிக்கும்ல, பயோ ஐடென்டிக்கல் ஹார்மோன். இந்த அடிப்படையில ஏதோ விலங்குகிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பியை எடுத்து அதை இன்ஜெக்ஷன்ல அடிச்சு அதை நம்ம கொடுத்து மாத்திரையா கொடுக்கக்கூடிய நிலை நடந்துட்டு இருக்குது. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு வழியில பேலன்ஸ் ஆகதான் செய்யுதுன்னு பார்த்தா அது பேலன்ஸ் ஆகல. தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கும்போது ரிப்போர்ட்ல பேலன்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அந்த நபர்களுக்கு ஏதோ ஒரு சில வழக்கத்திற்கு மாறான கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி சொல்றாங்க. என்னெல்லாம் சொல்றாங்கன்றத பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிலருக்கு கொஞ்சமா தலை ஒரு மாதிரி கரகரன்ற மாதிரி இருக்கு சார், கொஞ்சம் தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் தூக்கம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, சில நேரங்கள்ல கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் காய்ச்சல்லாம் அடிக்கல ஆனா அடிச்ச மாதிரி எனக்கு இருக்கு, சில இதயம் கொஞ்சம் டபடபா துடிக்கிறது எனக்கு காதுல கொஞ்சம் கேட்குது, சம்டைம்ஸ் கொஞ்சம் பீரியட்ஸ் கூட ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அதுல கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது, பசியில கொஞ்சம் மாற்றம் தெரியுது, எடையில வித்தியாசம் தெரியுது என்ற இந்த மாத்திரை தைராக்சின்ங்கிற சோடியம் டேப்லெட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தைராக்சின் சோடியம் டேப்லெட், கீழே உள்ள தைராக்ஸுங்கிறது கம்பெனி வச்ச பேரு, அதுக்கு மேல இருக்கிற தைராக்சின் சோடியம்ங்கிறது தான் அதோட கெமிக்கல் நேம். இந்த கெமிக்கல் நேம்ல நிறைய கம்பெனிஸ்ல நிறைய பேர்ல மாத்திரைகள் இருக்கு. இந்த எல்லா மாத்திரையும் தொடர்ந்து எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான சைடு எஃபெக்ட் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. அடுத்தது கொஞ்சம் ஹைப்பர் தைராய்டிசத்துக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய மெத்திமாசோல்ங்கிற மாத்திரை, இதை நம்ம சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை இருக்கு, ஏன்னா இந்த மாத்திரை என்ன செய்யுமா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வருமா, எது வரைக்கும் குறைச்சிட்டே வரும், ஹைப்போ தைராய்டிசத்துக்கு கொண்டு வந்து விட்டுறதுன்றான். அப்ப இந்த மெத்திமாசோல் மாத்திரையை லாங் டேர்ம் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கும் பொழுது வெயிட் திடீர்னு என்ன ஆகுது, கெயின் ஆயிட்டு போயிடும், உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ண முடியாத ஹேர் லாஸ் ஆகி சம்டைம்ஸ் கொஞ்சம் உடம்புக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த லிவர்ல கூட சில பிரச்சனைகள் ஏற்படுத்துன்றத அந்த நிறுவனத்தினுடைய ஆதாரமான வெப்சைட்ல இருந்து இந்த தகவலை கொடுத்து, இப்படிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டாக்டரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார், அசால்ட்டா சொல்லிட்டாங்க, கண்டிப்பா கேஸ் போட முடியாது. சரியா? அப்போ வெறும் மாத்திரைகள் தூக்கி தூர போட்டுடலாமா, அவசரத்துக்கு ஒரு மாத்திரைகள் எடுத்துக்கிறவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதே நேரத்துல அந்த மாத்திரைகளோடு சேர்த்து எதை செய்யணும்,
இந்த மாத்திரை தற்காலிக மாத்திரைகள் தானே. அப்ப எந்த விஷயத்துல கவனம் செலுத்தினா இந்த பிரச்சனைகள் வராம நம்ம தவிர்க்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இந்த தைரோனாம் எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு மாத்திரை தைராய்டுக்கு. தைரோனாம் மாத்திரையால் அதிகப்படியான வியர்வை, அது வெப்பத்தை தாங்க முடியாத தன்மை, சிலருக்கு குடல் உமட்டல், இதெல்லாம் போட்ட உடனே வரப்போறது இல்லை. தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனையா வர்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிரச்சனை நினைச்சிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மாத்திரைகள் எடுத்துட்டு இருப்போம். அப்ப இந்த சிம்டம்லாம் மாறி வேற ஒரு புது பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வியாதிக்கு ப்ராப்பரான ஆரோக்கியமான உணவுகளையும் வாழ்வியலையும் நம்முடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ளாம வெறும் மருத்துவர் பரிந்துரை செய்த கட்டுப்படுத்துற மருந்துகளை மட்டுமே தொடர்ந்து எந்த வியாதிக்கு தொடர்ந்து ஒரு 6 1 வருடத்திற்கும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிற ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக முந்தைய வருடத்தை விட அவர்கள் ஆரோக்கியத்துல நிறைய பலகீனமான அறிகுறிகள் நிச்சயம் ஏற்படும். அப்ப தைராய்டு ஹைப்பர் தைராய்டு கொடுத்துக்க மருந்துலையும் பிரச்சனை இருக்குன்றான். ஹைப்போ தைராய்டு மருந்துகள் தொடர்ந்து எடுத்ததாலும் ப்ராப்ளம் இருக்குன்னு இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அப்ப இதுக்கான காரணங்கள் எதுலாம் பிரச்சனையை ஏற்படுத்துதுன்றது தெரிஞ்சு அந்த காரணத்தை தவிர்க்கிறது முதல் ஐடியா. செகண்ட், நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உடம்புல நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துற, இந்த எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற, ஒழுங்குபடுத்துற அந்த பிட்யூட்ரி இருக்குல்ல, அந்த பிட்யூட்ரின்ற கிளாண்ட நம்ம ப்ராப்பரா சுரக்க செஞ்சோம்னா, அந்த கிளாண்ட்ல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை நம்ம மீட்டெடுத்தோம்னா, அந்த கிளாண்டுக்கு தேவையான படிப்படியான ஒரு ஹெல்த்தை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக நாம் தீர்வு காண முடியும். முதல்ல கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்ற உடம்பை கெடுக்கிற தம்மு, தண்ணி, இந்த மாதிரியான பேக்கெட் ஐட்டங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை படிப்படியா குறைச்சிக்கிறது ரொம்ப 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 அவசியமானது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசுக்கு அமைதி தருகின்ற நல்ல உறக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவுகள்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப ஷார்ட்டா இந்த ஹைப்பர் தைராய்டு, அதிகமா தைராய்டு சுரந்தா என்ன பிரச்சனை ஏற்படும், கம்மியா சுரந்தா என்ன தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு இந்த பிரச்சனைகள் அறிகுறிகள் அதிகமா இருந்துச்சுன்னா ஓஹோ இந்த பிரச்சனையா நமக்கு இருக்கலான்ற ஒரு ஐடியா நமக்கு ஏற்படும்ல. அப்போ ஹைப்போ தைராய்டிசம், இந்த தைராய்டிசம் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஏற்படும்ன்றத நம்ம ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா ஹைப்போ தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும்? வெயிட் கெயின், அதிகமா உடல் எடை கூடலாம். டயர்ட்னஸ், உடம்பு ரொம்ப சோர்வாகலாம். அதனோடு சேர்ந்து சில நெக்கு, கழுத்துல வீக்கம் ஏற்படும். எல்லாருக்கும் குளிராது, நமக்கு மட்டும் குளிர்ந்துட்டு இருக்கும். ஹார்ட் அப்படி மெதுவா டப் 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 டப்னு மெதுவா துடிக்கிற மாதிரி துடிக்கும். தசைகள் ஜாயிண்ட்கள்ல கொஞ்சம் வலி ஏற்படும். தோள்கள் ரொம்ப வறட்சியாக ஏற்படும். தலைமுடி ஹேர் லாஸ் ஆகும். மொத்தத்துல உடம்பு வறண்டு போறதுனால பிடிமானம் கிடைக்காது, தோள்கள் பொலிவாக இருக்காது. அந்த சத்துக்கள் கழிவுகள் வெளியேறாதனால தேவையற்ற கொழுப்புகள் உடம்புல சேரும். இரத்தத்தினுடைய அழுத்தத்தின் கஷ்டப்பட்டு ஹார்ட் மெதுவா துடிக்கும். இது அடிப்படையான இருக்கு. அப்ப இந்த அதே மாதிரி T3 T4 எல்லாம் உடம்புல போய் சேரணும்னா நம்ம உண்ற உணவுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன இருக்கணும்? அந்த செலீனியம் குறைஞ்சிட்டுனா பிரச்சனை ஆயிடும். இரும்பு சத்து குறைஞ்ச உணவு உண்ணுகின்ற உணவுல இரும்பு சத்து குறைஞ்சிட்டு அந்த ஹார்மோன் உடம்பு பயன்படுத்த முடியாது. உண்ணுகின்ற உணவுகள்ல ஜிங்க் சத்து ப்ராப்பரா இல்லைன்னா பயன்படுத்த முடியாது. இதனாலதான் ஜேகே பாரம்பரியாவில் துணை உணவுகள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றத நம்ம சொல்றோம். அப்போ ப்ராப்பரா தூங்குறது ரொம்ப அவசியம். மனசை கொஞ்சம் மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். உண்ணுகின்ற உணவுகள் நார்ச்சத்துக்கள் நிறைந்த இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடணும். குடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத உணவுகளை எடுத்துக்கணும். இரத்த சர்க்கரை அதிகப்படுத்துகின்ற இந்த டைரி ஐட்டம், பேக்கரி ஐட்டத்தை கொஞ்சம் குறைக்கணும். கொஞ்சம் உடம்புல இரத்த சர்க்கரை அளவை நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமா நிறைய மூலிகைகள் இந்த தைராய்டுக்கு ஆயுர்வேத மருத்துவத்துல அற்புதமான பலன்களை கொடுத்துட்டு இருக்கு. இந்த மூக்கரட்டை, இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு, அந்த வல்லாரை, இந்த லவங்கப்பட்டை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், ஓமம், அந்த சுருள்பட்டை, அந்த ஏலக்காய், இஞ்சி, அதனோடு சேர்ந்து இந்த தாண்டிக்காய், நெல்லி, திப்பிலி, குறுமிளகு, இந்த கடுக்காய், நெல்லிக்காய் தானே, சுக்கு, மிளகு, திப்பிலி, இது எல்லாமே மிகச்சிறந்த பலன்கள் கொடுக்குது. அதனாலதான் இந்த சேர்மானத்தினுடைய சிறப்பான ஒரு ஒரு அமைப்பாக நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த தைராய்டுங்கிற பிரச்சனைக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்கும் விதமாகவும், அதே நேரத்துல இந்த தைராய்டு கிளாண்ட நம்ம தைராய்டை கவனிக்காம தைராய்டு கிளாண்டை ப்ராப்பரா இயங்க செய்வதற்கு தேவையான கட்டளையை இடுகின்ற பிட்யூட்ரிக்கு பேலன்ஸ் கொடுக்கிற மாதிரியும்,
ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு நம்ம கையை நம்ம கண்ணை குத்தாம இருக்கிறதுக்கு நம்ம உடம்பினுடைய குடலினுடைய எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துகின்ற எதிர்ப்பாற்றலுக்கான மூலிகைகளையும் சேர்த்து செய்த முக்கியமான சேர்மானங்களை இந்த தருணத்துல பயன்படுத்த சொல்றோம். ஹைப்பர் தைராய்டிசமா, ஹைப்போ தைராய்டிசம் இல்ல. உடம்புல தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பரா இருந்தா அது ஹைப்பரும் ஆகாது, ஹைப்போவும் ஆகாது. நம்ம என்ன பாக்குறோம், ஹைப்பருக்குள்ள மருந்து தொடர்ந்து பயன்படுத்தினா ஹைப்போவாயிடுது, ஹைப்போக்குள்ள மருந்து தொடர்ந்து பயன்படுத்தினா அது ஹைப்பருக்கு கொண்டு போய் விட்டுருது. ஆனா இயற்கையான ஆரோக்கியமான ஒரு சூழல்ல ஆரோக்கியமான உணவையும் வாழ்வியலும் அமைத்துக் கொள்ளும் பொழுது உடம்பினுடைய ஆரோக்கியம் பன்மடங்கு பெருக்கப்படும். இப்ப இந்த தைராய்டு கேருங்கிற நம்ம ஜெக பாரம்பரியான கேப்சூல்ல அந்திமந்தாரை பார்த்தாலே அது பட்டர்ஃபிளை லீஃப்னு சொல்லுவாங்க. எப்படி தைராய்டு கிளாண்ட் இருக்கோ அதுவே அந்திமந்தாரை லீஃப் எப்படி இருக்கும், பட்டர்ஃபிளை மாதிரியே எப்படி இருக்கும், வடிவமே ஒத்தது சரியாக்குன்ற பழமொழி அடிப்படையில அந்திமந்தாரை, அஸ்வகந்தா, துளசி, அதிமதுரம், வல்லாரை, இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மாதிரியான முக்கியமான மூலிகைகள் சேர்ந்த அந்த கேப்சூலை நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று காலை மாலை 2 நேரம் ஆகாரத்துக்கு அரை மணி நேரம் முன்பு மறந்துட்டா பின்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம தொடர்ந்து எடுத்துடும். இந்த மூலிகையின் சேர்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல போகும் பொழுது இரத்தத்தின் மூலமாக உடலினுடைய எதிர்ப்பாற்றலுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது உடம்பினுடைய வளர்சிதை மாற்றங்களும் இயற்கையான சூழல்களும் இயற்கையான செயல்பாடுகளும் இயற்கையாகவே ஆரோக்கியமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். அப்ப இந்த தைராய்டு கேப்சூல் உடம்புல தைராய்டுனால ஏற்படுற கழுதை சுற்றிய வீக்கத்துக்கு குறைப்பதற்கு சப்போர்ட் ஆகும், சுரப்பிகளின் செயல்பாட்டை பேலன்ஸ் பண்ணும், இது ஒரு ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கும், உடம்பினுடைய கழிவுகளை நீக்கி உடம்பு சீராக இருப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த ஹார்மோன் என்சைம்ஸினுடைய செயல்பாட்டை துரிதப்படுத்துகிறது. அதே மாதிரி நம்மளுடைய கேஃபினோ நிறைய கவனிக்க வேண்டிய ரொம்ப விஷயம், ஒரு பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கான உறவுகளை நம்ம குறைக்கணும். அந்த வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஒத்த மருந்து காலில் ஒரு மாத்திரை தூக்கி வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே டீயை குடிப்பாங்க, வெளியில போய் பஜ்ஜி போண்டா வடை கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு போட்டு அந்த மாத்திரைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம பண்ணிடுவாங்க. அப்ப முக்கியமா டீ காஃபின்ற விஷயங்கள் அதிகமா நம்ம சாப்பிடும் பொழுது உடம்பின் அமிலத்தன்மை அதிகமாக ரத்தத்தினுடைய அந்த போஷாக்கு குறையும் போது எதிர்ப்பாற்றல் கண்டிப்பாக குறையும். இது இயற்கையான உணவுகளை தவிர்த்து செயற்கையான பானங்கள் மசாலாக்கள் நிறைந்த உணவுகள் துரித உணவுகளை யார் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ எடுத்துக்கிட்டே இருக்கிற நபர்களுக்கினுடைய அந்த ஆற்றல் வேறுபாட்டின் காரணமாக செல்களுக்கு எது நல்லது எது கெட்டத அதிகமான போதை பொருட்களை பயன்படுத்தும் போது போதை தலைக்கேறிட்டுனா எது நல்லது எது கெட்டதுன்றது நமக்கே தெரியாம நாமளே சாக்கடையில உளுந்து புரண்டு படுத்து இருந்துச்சு தூங்கிட்டு இருப்பான். என்னடா இப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறானு பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரிதான் அந்த ஒரு துரித உணவுகள் மசாலாக்கள் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்தும் போது செல்கள் தன்னுடைய எது நல்லது எது கெட்டதுன்ற கட்டுப்பாட்டை இழந்து நம்ம கையே நம்ம கண்ணை குத்துற மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்கிற பிரச்சனை ஏற்படுது. அப்ப இதற்கு ரத்தத்தை சுத்தப்படுத்துகின்ற டீ காஃபிக்கான மாற்றாக கேஃபின்னு சொல்ற தைராய்டு கிளாண்ட் அஃபெக்ட் பண்ற நச்சுத்தன்மை அற்ற இயற்கையாக பாரம்பரியமாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முளைகட்டிய கோதுமை, நாட்டு மல்லி, பாரம்பரியமான அரிசி, சுக்கு, மஞ்சள், கோகிநீர் போன்ற முக்கியமான மூலிகைகள் சேர்ந்த டீ காப்பி மாதிரியே கொதிக்க வைத்து டீ காப்பியை விட ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் குடிக்கக்கூடிய நம்ம கேஃபினோவை தொடர்ந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இந்த முளைகட்டிய கோதுமை எல்லாம் கோதுமை முளைகட்டிய கோதுமை ரெண்டுக்குமே கம்ப்ளீட்டான ஒரு டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த முளைகட்டிய கோதுமைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்டட் வீட் இருக்கு இல்லையா, அதுல தைராய்டு ஃப்ரெண்ட்லி டயட்னு சொல்லப்படுது. ஆனா தனி கோதுமை தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கோதுமையை மட்டும் எடுத்து கோதுமையில பண்ற சப்பாத்தி கோதுமை அதிகமா பயன்படுத்துறது உடலுக்கு ஒவ்வாது. அப்போ முளைகட்டிய கோதுமை பயன்படுத்தும் போது பிகாஸ் த ஸ்ப்ரவுட்டிங் ப்ராசஸ் இன்க்ரீஸ் த பயோ அவைலபிலிட்டி ஆஃப் த எசென்சியல் நியூட்ரியன்ஸ் லைக் நம்ம பார்த்தோம் கவனிச்சிங்களா, T3 T4 செயல்பாடு ப்ராப்பரா செயல்படுறதுக்கு செலினியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெக்னீசியம் ரொம்ப முக்கியம், ஜிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்ற பார்த்தோம்ல. இந்த கோதுமை முளைகட்டிய கோதுமையை வைக்கும் பொழுது அந்த முழுமையான சத்துக்கள் நம்ம உடலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுனால தைராய்டு சுயமாக ஆரோக்கியமாக செயல்படுவதற்கான ஒரு சூழல் நமக்கு அதுல ஏற்படும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கோரியாண்டர் சீட்ஸ், இந்த கொத்தமல்லி விதை, நம்மளுடைய கேஃபினோட இருக்கக்கூடிய முக்கியமான சேர்மானத்தோடு கொத்தமல்லி விதை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த ஹார்மோன் ரெகுலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் கோரியாண்டர் சீட்ஸ் என்ன இருக்கு, அதுல கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. அப்போ தைராய்டோட கிளாண்டோட அந்த ஹார்மோனுடைய உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப
சப்போர்ட் பண்ணக்கூடியது. அது மட்டுமல்ல, அதை ரெகுலேட் பண்ணுகின்ற திறன் வாய்ந்ததாகவும் இது வந்து டு பிரிவென்ட் லாஸ்ட் லைன் கவனிச்சு பாருங்க, ரெகுலேட்டிங் தியர் லெவல்ஸ் டு பிரிவென்ட் இம்பேலன்சஸ் லைக் ஹைப்போதைராய்டிசம் ஆர் ஹைப்பர் தைராய்டிசம். ஒரு மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கூடுனாலும் குறைஞ்சாலும் பிரச்சனைப்பா, அளவா வச்சுக்கோன்றாங்க. அந்த அளவா வைத்துக் கொள்வதில் இயற்கையான தானியங்கள், இயற்கையான மூலிகைகள் மிகச்சிறந்த பங்கு வகிக்கின்றன. இன்னும் அந்த கொரியாண்டர் சீட்ஸை மட்டுமே ஒரு செஷன் ஃபுல்லா பேசுற அளவுக்கு மிகச்சிறந்த தன்மை வாய்ந்த அது நம்மளுடைய கேஃபினோல முக்கியமான சேர்மானம். ஒரு மஞ்சள் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப மனத்துக்கு நல்லது, சுவையை கூட்டுகின்ற வகையில சப்போர்ட் பண்ணுகின்றது. ஆனா இந்த மஞ்சள்ல இருக்கிற குர்குமீன் இருக்கு இல்லையா, இந்த குர்குமீன் தைராய்டு கிளாண்டுடைய சப்போர்ட்டுக்கு மிகச்சிறந்த வகையில சப்போர்ட்டா இருக்கின்றத எண்ணற்ற ஆய்வுகள் உறுதிப்படுத்திருக்குது. அப்போ இந்த இன்ஃபிளமேஷன் தைராய்டைட்டிஸ் சொல்றாங்க இல்லையா, அதை இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால, கிளாண்டுல இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுனால தைராய்டோட சுரப்பிகள்ல பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படாம ஒரு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுகின்ற செயலை இந்த மஞ்சள் செய்யுது. இதெல்லாமே சேர்ந்து கேஃபினோன்ற ஒரு சுவையான ஆரோக்கியமான பானம் நம்ம ஜேகே பாரம்பரியாவை சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த கேஃபினோ நம்ம ப்ராப்பரா நம்ம குடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன? ஹார்மோன் சமநிலை, ப்ராப்பரா அந்தந்த ஹார்மோன் அந்தந்த நேரத்துல சுரப்பதை தூண்டுகிறது. இறப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வு. ரத்தத்தின் அமிலத்தன்மை சீராக்க அல்சருக்கும் மிகச்சிறந்த தீர்வா இருக்கும். அலர்ஜியை நமக்கு குறைக்கும். அதனோடு சேர்ந்து உடம்பினுடைய மற்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைகிறது. அப்போ ஒரு பிரச்சனைக்கு நம்ம எடுத்துக்கூடிய ஒரு பொருளானது ஒரு ஆரோக்கியமான இயற்கையான பொருளாக இருக்கும் பட்சத்துல அந்த பிரச்சனையை மட்டுமல்லாது அது சார்ந்த மற்ற உடல் உறவு ஆரோக்கியத்திற்கும் சப்போர்ட் பண்றதுதான் நம்ம ஜேகே பாரம்பரியா தயாரிப்புகளினுடைய சிறப்பம்சம். அதனோடு அமிர்தம் சூரணம். அமிர்தம் சார் சளிக்கு அலர்ஜிக்கு தானே நல்லா இருக்கும். அமிர்தத்துக்கும் நம்ம தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அமிர்தத்துல முக்கியமா சுக்கு, மிளகு, திப்பிலி, பட்டை, தாலிசப்பத்திரி, ஏலம், மஞ்சள், கூகிநீர், மூங்கில் உப்புங்கிற முக்கியமான சேர்மானத்தோடு சேர்ந்தது. அமிர்தம் சூர்ணம் உடலின் எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக சிறப்புத்தன்மை வாய்ந்தது. ஏன் சிறப்புத்தன்மை வாய்ந்தது? இதுக்கும் தைராய்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அமிர்தத்துல இருக்கக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலின்னு சொல்ற அந்த திரிகடு பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஜீரணத்தை நல்லா பலப்படுத்தி இத லிம் கிளாண்ட் ஸ்வெல்லிங் வராம நமக்கு குறைச்சி உடம்புடைய கழிவுகளை வெளித்தள்ளி உடம்பினுடைய ரத்தத்தினுடைய அந்த பேலன்ஸை துரிதப்படுத்துது. ஆயுர்வேதத்துல ஹைப்போதைராய்டிசம் இஸ் ஆஃபன் லிங்க் டு மந்தாக்னி. ஆயுர்வேதத்துல இந்த தைராய்டை எப்படி நம்ம பார்க்கறது? உடலினுடைய அந்த ஜீரணத்தன்மையில் ஏற்படுகின்ற பாதிப்பு, அதனால் எதிர்ப்பாற்றல் ஏற்படுகின்ற பாதிப்பு, அதை தொடர்ந்து ஹார்மோன் சமநிலையில் ஏற்படுகின்ற பாதிப்பு. அப்ப ஆதாரமாக ஜீரணத்து வயிற்றில் செரிமானம் ஏற்படுத்துகின்ற அக்னி மந்தமாக இருப்பது, மந்தாக்னி தான் அடிப்படை காரணம்ன்றது ஆயுர்வேத சாஸ்திரங்கள் நம்மளுடைய தேசத்தினுடைய மருத்துவம்னு சொல்லியிருக்கிறதுனால அதை துரிதப்படுத்தி திரிகடு அட்ரஸ் தீபன பாச்சனா அது திரிகடு பயன்படுத்தும் போது ஜீரண சக்தி மேம்பட்டு அதனால் உடம்பினுடைய அஜீரணம் கழிவுகள் நீக்கப்பட்டு உடலுக்கும் அந்த தைராய்டு கிளாண்டின் செயல்பாட்டுக்கும் சிறப்பு தன்மை வாங்கிறது. இதுல இருக்கக்கூடிய பட்டையை பார்க்கும் பொழுது இந்த பட்டையில நிறைய மெட்டபாலிக் ஃபங்க்ஷனை இது சப்போர்ட் பண்ணுது. இது முக்கியமா ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெட்டபாலிக் டிஸ்பங்க்ஷன் ஆகிறதுனால இந்த பட்டை நம்ம செய்த பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது தைராய்டு டிசார்டருக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இது இருந்துட்டு இருக்குது. இது அமிர்தத்தில் இருக்கக்கூடிய சேர்மானத்திற்கும் இந்த சேர்மானத்திற்கும் தைராய்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பா நம்ம இதை பார்த்துக்கலாம். அப்ப இந்த அமிர்தம் சூர்ணம் எதிர்ப்பாற்றலுக்கு நல்லது, ஹார்மோன் செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்துகிறது, ஜீரணத்தையும் பலப்படுத்துது, கழிவுகளை நீக்குது. மந்தாக்னின்னு சொல்ற வயிற்றின் அஜீரணத்தை ஏற்படுத்துகின்ற கழிவுகளை நீக்குகின்ற ஒரு செயலை தூண்டி அஜீரணத்தை மாற்றுகிறது. ஓகேயா? இதனோடு சேர்த்து நம்ம ஜிடியூங்கிறது நம்ம இந்த டைம்ல நம்ம எடுக்க சொல்லி நம்ம பயன்படுத்துவோம். அப்ப ஜிடியூன் ஏன் இதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு பார்த்தா, நம்ம சாப்பிட்ற உணவுகளினுடைய தரம் குறைகிறதுனால, எலும்புகளினுடைய பலம் குறைகிறதுனால, ஜீரணத்தினுடைய தன்மையில் பாதிப்புகள் ஏற்படுறதுனால அந்த ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படுது. சிறுதானியங்கள், நவதானியங்கள், மாசிக்கா, அவல், சுக்கு, ஏலம், ஜவ்வரிசி, கசகசா, பார்லி, சோயா, கவுனி, கூகிநீர், பாதாம், பிஸ்தான்ற அற்புதமான ஒரு சேர்மானத்தோடு கருப்பு கவுனி அரிசி பிரதானமாக கொண்ட ஒரு முக்கியமான ஒரு கெட்ட கொழுப்புகளை ஏற்படுத்தாம கழிவுகளை நீக்கி உடம்ப ஸ்லிம் ஆக்குறதுக்கும் சப்போர்ட் பண்றதுதான் நம்மளுடைய ஜிடியூன். இந்த சேர்மானத்துல ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப பார்க்கலாம்.
இந்த மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிறுதானியங்கள்னு சொல்றோம்ல, அந்த மில்லட்ஸுக்கும் தைராய்டுக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்குன்னு பார்த்தா, இது ஹார்மோனல் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. ஏன்னா மில்லட்ஸ்ல என்ன அதிகமா இருக்கு, செலினியம்ன்ற சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. மில்லட்ஸ் ஆர் ரிச் இன் செலினியம். அப்போ which helps convert the thyroid hormone T4 into the active T3 form. அது வந்து சிறப்பாக T4ங்கிற ஒரு செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை T3ஆக கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த செலினியம்ன்ற சத்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த செலினியம் சிறுதானியங்கள் இருக்கிறதுனால சிறுதானிய உணவுகளை அளவாக சரியான ஒரு சேர்மானத்துல நம்ம எடுக்கும் பொழுது அது இந்த தைராய்டினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது. மெட்டபாலிக் ரெகுலேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், டைஜஷன் ரிலீஃபுக்கு சப்போர்ட் பண்ணி நார் சத்துக்கள் அதிகமா இருந்துட்டு இருக்குது. வெயிட் பிளட் சுகர் கண்ட்ரோலுக்கு இந்த சிறுதானியங்கள் மிக மிக வகையில சப்போர்ட் பண்ணுது. இது முக்கியமாக குளூட்டன் ஃப்ரீயா இருக்கிறதுனால இந்த மில்லட்ஸ் அளவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகச்சிறந்த வகையில் தைராய்டு கிளாண்டின் செயல்பாடுகள் துரிதப்படுத்தப்படுது. ஒரு ஓவராலா ஒரு பிரச்சனைய டைரக்டா அந்த பிரச்சனையை மட்டுமே பார்க்கிறது கட்டுப்படுத்துகின்ற ஒரு முறை. அதாவது வயிற்றுல பசி எடுத்தா நம்ம வயிற்றுல ஓட்ட போட்டு சாப்பாடு போடுறது இல்லை, வாயில சாப்பாடை மென்னு சாப்பிடும் பொழுது சத்து வயிற்றுக்கு போகுது. சத்து வயிற்றுல பசி நிறையும் போது ஒவ்வொரு செல்களுக்கும் ஆற்றல் பகிரப்படுது. இதுதான் இயற்கையான ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடை தூண்டுகின்ற இயற்கையான தன்மைகள் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் ஒவ்வொரு சேர்மானத்திலும் இருக்கும் பொழுது இந்த வியாதிகளுக்கு ஒரு பிரச்சனையை நம்ம மருந்துகளையும் உணவுகளை எடுத்துட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை மட்டுமல்லாது அதை சார்ந்த மற்ற பல குறைவுகளும் ஆரோக்கிய குறைவுகளும் நிவர்த்தி செய்யப்படுகின்றன. முக்கியமா இந்த ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ்னு இப்போ நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ல இப்போ தைராய்டுக்குன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அஸ்வகந்தா ரொம்ப ரொம்ப நல்லது, பிரம்மின்னு சொல்ற வல்லாரை ரொம்ப ரொம்ப நல்லது, காஞ்சனார குக்குலு நம்ம சொன்ன இலை வந்து இந்த பட்டர்ஃபிளை மாதிரியே இருக்கும்னு சொன்ன அந்த பிக்சரை பார்த்து 3வது பிக்சர்ல பார்த்தா தெரியும். அந்த இலையை பார்த்தீங்கன்னா சென்டர்ல கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கும், அப்படி வளைஞ்சி சென்டர்ல கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கும். காஞ்சனார குக்குலு, அந்தி வந்தாரைன்னு சொல்லுவாங்க இதை. அப்புறம் குக்குலுன்ற பெசின், திரிஃபலால ரொம்ப ரொம்ப இது எல்லாமே நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ணி சொல்லுகின்ற தைராய்டு கேர் கேப்சியூல், அதனோடு சேர்ந்த ஜிடியூன், அமிர்தம் சூரணம், கேஃபினோ பயன்படுத்தும் பொழுது முழுமையா நமக்கு கிடைக்கும். நாம உடல் பருமன் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறதுனால உடல் பருமனோடு தைராய்டும் இருக்கிறவங்க நம்மளுடைய ஜேகே பாரம்பரியம் வெயிட் லாஸ் கிட்ட பயன்படுத்துறது மிக மிக சிறந்தது. அப்போ உடல் பருமனோடு ஃபேட்டி லிவரும் சேர்ந்து இருக்கிறவங்க லிப்பிட் ஸ்பெஷல் கேரை சேர்ந்து பயன்படுத்துறது இன்னும் மிகச்சிறந்த பலன் வாய்ந்ததாக இருக்கும். அப்போ உள்ளுறுப்புகளினுடைய பலத்தை மேம்படுத்தி நம்ம பிட்யூட்ரி கிளாண்டை சீர்படுத்தி, அப்ப பிட்யூட்ரி கிளாண்ட் எப்படி சார் சீர்படுத்துறது? ப்ராப்பரா தூங்கணும், நல்ல முத்திரைகள் ப்ராப்பரா நமக்கு செய்யணும், விரல்களை ப்ராப்பரா அழுத்தங்கள் ஒவ்வொரு விரல்களையும் ஒவ்வொரு அழுத்தங்கள் கொடுக்கும் பொழுது அந்த விரலினுடைய முத்திரையினுடைய ஆற்றலும் உடலுக்கு மிகச்சிறந்த தன்மை வைக்கும். முத்திரை நேரம் இருந்தா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய முக்கியமா தூங்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாத்தையும் சொல்லிட்டு அதான் என்னதான் வியாதிக்கு மருந்து சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ முதல்ல தூங்குங்க. ப்ராப்பரா தூங்குனதுக்கு அப்புறமா காலைல உடற்பயிற்சி கொஞ்சம் பண்ணுங்க. ஏதாவது உங்களால முடிஞ்ச உடற்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நல்ல தலை குளிர்ற மாதிரி குளிங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜேகே பாரம்பரியானுடைய ரெட் ஹேர் ஆயில கொஞ்சம் தலைக்கு தேய்ச்சி குளிங்க. அப்ப அந்த உடம்பின் உஷ்ணத்தை தணிக்கும் பொழுது அது மனசு தலை மண்டை குளிரணும்னு சொல்லுவாங்க, அது தலை மனசுல அது குளிர்ச்சிகள் ஏற்படும் பொழுது அந்த ஹார்மோன்கள் எல்லா ஹார்மோன்களையும் ஆக்டிவேட் பண்ற, எல்லா ஹார்மோன்களுக்கும் கட்டளை இடுகின்ற ஒரு தலைமையிடம் எங்க இருக்கு? தலையில தான் இருக்கு, அதோட பிட்யூட்டரி கிளாண்ட்ல தான் இருக்கு. அந்த மண்டை சிந்தனைகளால மண்டை சூடாச்சுன்னா, தூக்கம் இல்லாம தலை சூடாச்சுதுன்னா, ஒரு கவலையினால சூடாச்சுதுன்னா, அதீதமான காரம் அதிகமா சாப்பிட்டு சூடாச்சுன்னா, எரிச்சப்பட்டு கோவப்பட்டு திட்டி சூடாச்சுன்னா, அப்ப அதனால என்ன பிரயோஜனம் இருக்கும்? அடிப்படையான ஆதாரத்தை நம்ம கவனிக்க தவறி அந்த அறிகுறிகளுக்கு மட்டும் மாத்திரைகள் எடுக்கிறதுனால நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதுனால முக்கியமாக அந்த தைராய்டு ஹார்மோன் ரெகுலேஷன் ஆகணும்னா ப்ராப்பரா நம்ம தூங்கணும், நம்ம எதிர்பார்த்தலை மேம்படுத்துற உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதீதமான உடல் எடை சேராம நார்ச்சத்துக்கள் நிறைந்த சிறுதானிய உணவுகளை சரியான சேர்க்கையில சாப்பிடணும். ஏன் சேர்க்கைன்னு சொல்லி எல்லார் வீட்லயும் 1 கிலோ கம்பு, 1 கிலோ ராகி, 1 கிலோ கவுனி, 1 கிலோ வரகு, சாமை, குதிரைவாணி எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போட்டு மொத்தமா அரைச்சு பெரிய டப்பாவில வச்சு டெய்லி கரைச்சி குடிச்சா எப்படி சேரும்?
அதற்கு ஒரு சேர்மானங்களோடு எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது அஜீரணத்தை ஏற்படுத்தாமல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும். அந்த சேர்மானங்களோடு நம்ம ஜெகே பாரம்பரியம் தயாரிப்புகள் இருக்கிறதுனால இதை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தும் போது எதிர்பார்க்கிற மாற்றம் எதிர்பார்க்கிற நாட்களுக்குள்ளாக நமக்கு நிச்சயமாக நமக்கு அது கிடைக்கும்ன்றத சொல்லலாம். அடுத்ததான் முக்கியமா நம்ம வந்து அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டிஸ்ல வாக்கிங், ஜாக்கிங், எது நம்மளால முடியுதோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம பண்றது தைராய்டு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வெயிட்டும் அதிகமாகாம பார்த்துக்கணும். அதே நேரத்துல ரத்த சுழற்சியின் காரணத்தினால அந்த ப்ராப்பர் சேனல் ஹார்மோன்களுடைய அது துரிதமாக அந்த சிக்னஸ் ப்ராப்பரா ரீச் ஆகிறதுக்கும் மிகச்சிறந்த வாக்கிங், கண்டிப்பா அரை மணி நேரமாவது வாக்கிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். முக்கியமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், துரித உணவுகள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த உணவுகளோட சேர்க்கை இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறதே தைராய்டு சுரப்பில தான் பாதிக்கப்படுது. அதுல உள்ள அதிகமான அந்த இதுல உள்ள ஜாம் இருக்குது, அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட இறைச்சியா இருக்கலாம், பதப்படுத்தப்பட்ட மாவுகளா இருக்கலாம், அதுலலாம் ஏகப்பட்ட உப்பு சத்துக்கள், அது மசாலாக்கள்லாம் சேரும் பொழுது ஹைப்பர் தைராய்டிசம் உடனே வருவதற்கு அடிப்படை காரணம். அப்ப இதனால காரணம்னு சொல்லும் போது இதற்கான தீர்வுகளுக்கான உணவுகளை எடுத்துட்டு திரும்ப டேஸ்ட்டுக்கு இதுலயே போயாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இதை நம்ம கவனிக்கணும். முக்கியமா இந்த சிலருக்கு இந்த ஹைப்பர் தைராய்டிசம் அதிகமான இருக்கிறவங்க மாவு பொருட்கள், இந்த கடையில வாங்குற அந்த தோசை மாவு இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப 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 அவசியம். அதை முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து குறைச்சிக்கோங்க. அதிகமான அளவுக்கு துரித உணவுகள் எவ்வளவு கேடோ அந்த அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எவ்வளவுத்துக்கு குறைக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி தேவைப்படுகின்ற நபர்கள் நம்ம காட்டுத்தேனோ இல்ல கொஞ்சமா நம்மளுடைய கருப்பட்டியோ பனங்கற்கண்டோ நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அளவுக்கு அதிகமான இனிப்பு உடலுக்கு நிச்சயமான பாதிப்பு தான். அப்போ அலர்ஜி உண்டாக்குற உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த இஞ்சி போன்ற மசாலாக்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதனால இயற்கையான நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் உள்ள முக்கியமான மூலிகைகளை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப தைராய்டுங்கிறது வந்து ஒட்டு மொத்தமா நம்ம சிம்பிளா ஒற்றை வரியில நம்ம சொல்லதா இருந்தா தைராய்டுங்கிறது வந்து ஒரு ஹார்மோன் பிரச்சனை. இந்த ஹார்மோன் பிரச்சனை உடம்புல தொடர்ந்து ஒரு மாத்திரை, அயோடின் மாத்திரையை சாப்பிட்றதுனாலயோ மெத்திமாசோல் மாத்திரையை சாப்பிட்றதுனாலயோ குணப்படுத்த முடியுமான்னு கேட்டா உங்களுக்கு பரிந்துரை செய்கிற மருத்துவர்களே என்ன சொல்லியிருப்பாங்க, தற்காலிகமா கட்டுப்படுத்துறதுக்கு இது சப்போர்ட் ஆகுங்க, இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது இது மட்டும் தான் இருக்குது, அதனால அதை எடுத்துக்கோங்க, அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதனால ஏதாவது பிரச்சனைகள் வர அதுக்கான தனி மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் அதுக்கான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஜேகே பாரம்பரியாவில் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், உணவுகளில் கவனம் செலுத்தி உறக்கத்துல கவனம் செலுத்தி நம்ம ஜேகே பாரம்பரியம் தைரானம் கேப்சூல், டீ காஃபிக்கு பதிலாக நம்ம கேஃபினோ காலை மாலை நல்ல சுவையான அமிர்தம் சூர்ந்த தேனை கலந்து சாப்பிட்றது, ஜிடியூனை வந்து காய்ச்சி குடிக்கிறதுன்ற ஒரு எளிமையானதோடு உடல் பருமன் இருந்த வெயிட் லாஸ் கிட்டுலாம் லிப்பிட் ஸ்பெஷல் கேர் இதை நம்ம ப்ராப்பரா பயன்படுத்தும் பொழுது உடம்பினுடைய அந்த உணவினுடைய ஒரு சமநிலையை நம்ம மேம்படுத்துறதுனால உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படும். மனசு அமைதியாக வைத்திருப்பதன் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக, அன்பின் மூலமாக நம்முடைய தலையில் அதிகமான சூடு வராம பார்த்துக்கிட்டோம்னா அது மிகச்சிறந்த சப்போர்ட் பண்ணும். நம்ம ஜேகே பாரம்பரிய ரெட் ஹேர் ஆயில் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியோ காலை எந்திரிச்ச உடனே தேய்ச்சி நன்றாக உடம்பு குளிர குளிக்கும் பொழுது அந்த குளியல் மிகச்சிறந்த வகையில தைராய்டுக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த இடத்துல பிரச்சனை இருக்குதோ அந்த தசைகளை அசைக்கிறவங்களை கழுத்தை மேலையும் கீழே அசைக்கலாம், மூச்சு நல்லா உள்ள இழுக்கும் போது கழுத்தை மேல தூக்கலாம், வெளியிடும் போது கழுத்தை கீழே அழுத்தலாம். அந்த தசைகளில் ஒரு அசைவுகளை ஏற்படுத்துவதன் மூலமாக தைராய்டு கிளாண்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அப்போ இயற்கையான மருந்துகள், நம்ம தைராய்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் மாத்திரை சாப்பிடுறதோ இல்லைன்றதை விட இந்த உணவுகளை எடுத்துட்டு இருக்கும்போது தைராய்டு பிரச்சனை வராமல் நம்ம தடுக்க முடியும். இல்ல சார் நான் நாள்பட்டு தைராய்டு மாத்திரை எடுத்துட்டு இருக்க சொல்ற நபர்களும் அதனோடு சேர்த்து நம்மளுடைய ஜேகே பாரம்பரிய துணை உணவுகளை எடுத்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு நம்ம சொல்ற வாழ்விகளோடு சேர்த்து எடுத்து ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை பரிசோதனை செய்து அந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்து படிப்படியாக கட்டுப்படுத்துற மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கும் நம்ம ஜேகே பாரம்பரியாவினோட துணை உணவுகள் சப்போர்ட் பண்ணுது. இந்த அருமையான தகவலை இந்த தேவைப்படுகிற நபர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்மை சார்ந்து எத்தனை பேர், நமக்கு தெரிஞ்ச 10 பேர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அதுல 5 பேர் தைராய்டு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அதற்கான கலந்து கொள்வதற்கான
ஒரு வாய்ப்பை, நம்ம அதுக்காக என்ட்ரி ஃப்ரீ எதுவும் வாங்குறது இல்லை, எல்லாருக்குமே இலவச இணைப்பா நம்ம கொடுத்துட்டு இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை அவர்களை கலந்து கொள்ள செய்வதன் மூலமாக அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதா, இதன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, இதன் மூலமா ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க முடியுமா என்ற ஒரு புரிதல் நம்ம ஏற்படுத்த முடியும். இதன் மூலமாக இயற்கை பொருட்களின் மேல் ஆர்வத்தையும் ஏற்படுத்தலாம். நம்ம ஜேகே பாரம்பரிய நம்முடைய தயாரிப்புகள் மேல் உள்ள நம்பிக்கையை நம்ம அதிகப்படுத்தலாம். நமது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ நம்ம நிறுவனத்துல நிறைய வாய்ப்புகள் நம்மை சுற்றியுள்ள அனைத்து நபர்களும் கொடுக்கப்படுற வாய்ப்பை முழுமையா நம்ம பயன்படுத்துறோமான்றத நமக்கு நாமே கேள்விகளை நாம் கேட்க வேண்டாம். நம்ம நிறைய நேரங்களில் தவறிடுறோம். அப்போ நமக்கான வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ நாம் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான பலன்களை அந்த வாய்ப்புகள் நமக்கு உருவாக்கி தரும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய நிகழ்வில் தைராய்டுங்கிறது ரொம்ப பயப்பட வேண்டாம். கண்டிப்பா தைராய்டு வந்துட்டா வெறும் மருந்து, ஒற்றை மாத்திரை காலை எந்திரிச்சோடனே வாயில போடுற மாத்திரை மட்டும் போதாது, உணவுகள் உணர்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் என்ற தகவலையும் சொல்லிடுவோம். சோ இன்றைய நிகழ்வில் பொறுமையாக கலந்து கொண்டு இந்த தைராய்டு சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம். நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. நம்ம ஒரு அருமையான விளக்கம் தைராய்டு அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நம்ம தைராய்டுன்னு சொல்லியாச்சுனாலே சார் சொன்னதை கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், ஒரு மாத்திரையில தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. அந்த உணர்வுகளோடும் ப்ளஸ் ஒரு உணவுகளோடும் அதை சரி பண்ண முடியும்.